என் கிறிஸ்தவ மக்களே, இயேசு கிறிஸ்து பேசிய ஒரே தமிழ் வார்த்தை வணக்கம். இளைய பல்லவன் அந்த குமாரனுக்கு சைகையாலேயே உன் தேவை என்ன என்று கேட்க, அவன் வைத்தியம், வசியம், கலைகள், வித்தைகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு தன் சொந்த தாயகம் திரும்பி மூடர்களாயிருக்கும் மக்களை திருத்த வேண்டும் என்று ஆக்ரோஷமாய் கத்த, அந்த கத்தலும் அவனின் கம்பீரமும் அவன் என்ன பேசுகிறான் என்றும் எளிதில் புரிந்து போன அந்த கடற்கொள்ளைக்காரனும் அவனுக்கும் எகிப்திய மொழி கொஞ்சம் கொஞ்சம் பரிச்சயம். காரணம், அவனிடம் அடிக்கடி மாட்டி அடி வாங்குவது எகிப்தியர்கள் தான். எகிப்திய கப்பல் என்றால் பந்தங்களை சுழலவிட்டால் போதும். பாரசீக கப்பல் என்றால் கப்பலை 8 போல் ரவுண்ட் அடித்தாலே பாரசீக கப்பல் மடங்கிவிடும். இதையும் குமாரன் கண்டான். சீனர்களின் கப்பல் என்றால் வாளோடு வாள் மோதித்தான் ஆக வேண்டும். இதில் இளைய பல்லவன் தரப்பில் நஷ்டம் ஏற்பட்டாலும், காயங்கள் அதிகம் ஏற்பட்டாலும் வெற்றி என்பது இளைய பல்லவனுக்குத்தான். எனினும் நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆவேசக்காரர்களாக சீனர்கள் இருந்தார்கள். இதையும் குமாரன் கண்டான். ஒரு முறை யார் அவர்கள் என்று கேட்டான். சீனர்கள் வாழ்வீச்சு, வைத்தியம், வசியம் போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று கூறினார்கள். அதன் பின் இயேசு அமைதியாய் படைகளுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கடல் மார்க்கமாக ஒரு 2 வருடம் சுற்றியதில் வழித்தடங்கள் மற்றும் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரங்கள், போர் முறைகள் போன்றவற்றை எளிதாய் கற்றுத்தேர தேவையின்றி வாழ்பயிற்சிகளிலும் தேறினார். அது ஏன் என்று இன்று வரை எங்களுக்கே தெரியாத ஒரு மர்மம். அதே இயேசு பின்னாளில் லூக்கா 24:25 ராயப்பனிடம் பட்டயத்தை உரையில் போடு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மறைவான், கத்தி எடுத்தவன் அதே கத்தியால் தான் சாவான் என்று கூறியது இந்த போர்கள் எல்லாம் அவர் பார்த்ததினாலோ? இளைய பல்லவன் தன் தாயகம் திரும்பும் போது ஒரு 2-3 வருடங்களுக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தனக்கும் தன் ஆட்களுக்கும் பொன்னும் பொருளுமாய் குவித்திருக்க, கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணிய இளைய பல்லவன் குமாரனை நோக்கி, உன் லட்சியம் வேறு. இனி நீ இருந்தால் இந்த உலகம் ஒரு நல்ல சிந்தனையாளனை இழந்து நல்ல கொள்ளைக்காரனாக்கிவிடும். அதற்கு நான் காரணமாகிவிடக்கூடாது. இதோ பொன் பொருள். நீ இஷ்டப்பட்ட இடத்திற்கெல்லாம் சென்று உன் பயிற்சியை முடித்து கொண்டு மீண்டும் பொன் பொருள் என்றால் இங்கு வா. என் தந்தையாரிடம் கூறிவிட்டு போகிறேன். உன் நல்ல லட்சியத்திற்காய் கொள்ளையடித்த பொருள் பயன்படக்கூடாது. நான் உனக்கு கொடுப்பதெல்லாம் என் தந்தையார் சம்பாதித்த பொருட்கள் என்று கூறி கன்னத்தில் முத்தமிட்டு அவனுக்கு ரதம் ஒன்று ஏற்பாடு செய்ய, ரதம் வேண்டாம் என்று கூறிய குமாரன் ஒரு குதிரையை மட்டும் பெற்றுக்கொண்டான். அவனின் லட்சிய பயணம் துவங்கியது.